திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு நால்வரில் நம்ம மாணிக்க வாசகரை பாட போகிறோம். மாணிக்க வாசகர் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் திருவாசகம் இவ்வளோ காலம் நம்ம பாடியிருக்கிறோம். அதே 8ஆம் திருமுறையாக திருக்கோவையார் சிவபெருமான் எனக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் பாடுறது வேணாம், தனிமையில் இருக்கும்போது இதெல்லாம் பாடுவேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை நீங்கள் ஏதோ பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து கைப்பட எழுதினார். எழுதி முடிச்சுட்டு இந்த பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி அன்பு கூர்ந்து கேட்டு மாணிக்க வாசகர் திருக்கோவையும் பாடினார். இந்த திருக்கோவையை அவரே பாட சொல்லி கேட்டிருக்காருன்னா அப்போ எவ்வளோ சிறப்பு இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திருக்கோவையை நம்ம பாடணும். பாடினோம்னா சிவபெருமானுக்கு ரொம்ப மனசு சந்தோஷப்படும். அந்த திருக்கோவையம் அந்த திருவாசகத்தை எழுதி போனவர் அதுதான் இந்த ஊழிக்காலம்னு ஒன்று வருது இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடுவார். எல்லாத்துக்கும் அவர் மூல நட்சத்திரம் தேடிக்கின்னு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது எல்லாம் முடிஞ்சதுன்னா படைக்கிறதுக்கான காலம் வர்ற வரையும் தனிமையிலேயே இருப்பார் இல்லையா? அப்போ எங்கள் அப்பா இதெல்லாம் பாடணும்னு எழுதி வாங்கிக்கின்னு போனாராம் மாணிக்க வாசகர்கிட்ட. அந்த மாதிரி இந்த திருக்கோவையார் பாடினீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜென்மத்துலேயும் தெரியாமல் இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டோம், இன்னொரு தாய் தோப்பம் வயிற்றில் பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, டெபாசிட்டும். என்னடா எல்லாருக்கும் அளந்தபடி ஒரு கரண்டி தான் போடுவாங்க, இந்த பொண்ணு எந்நேரம் தேவாரம் திருவாசகம் திருக்கோவையாரும் பாடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 கரண்டி போடுங்க அப்படின்ட்டு படைச்சு அனுப்புவார் இல்லையா? ஆகையினால நம்மளுடைய வாட்டுறதே நம்மளுடைய வறுமை தான். அந்த வறுமைன்றதே இருக்காது. திருக்கோவையார் பாடுங்க. நான் அனுபவித்ததை சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேன்றீங்க. திருக்கோவையை பாடி பாருங்க, இல்லமும் உள்ளமும் செழிக்கும். அங்கே கணவன் மனைவிக்குள்ளே என்ன சண்டை சாடி இருந்தாலும் தீர்ந்துடும். திருக்கோவையார் பாடி பாருங்க. நான் சொன்னேன்னதுக்காக பாடாதீங்க, மனமுருக உங்களுக்கு அவர் பால அன்பு இருக்கணும். சிவன் பால அன்பு வச்சு பாடுங்க. எங்கள் அப்பா இது பாடினா கேட்பாராமே அப்படின்னு சொல்லி அன்பாக பாடுங்க. அப்படியே அருமையாக செவிசாச்சு கேட்பார். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் 8ஆம் திருமுறை 14 இரவுக்குறி. இந்த இரவுக்குறியில் 11 குறை நேர்தல். இது வரைக்கும் நம்ம 10 பாடல்களை பாடிட்டோம். இப்போ 11ஆவது பாடல்லேருந்து பாடுறோம். உங்களுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாடுறேன். 2 பாடல் 1 பாடல் தான் பாடுறேன். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படிலாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் பார்க்கணும்னு போடுற பதிவு. நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் ஆதரவு பெருக உங்களுடைய அன்பு எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும். திருச்சிற்றம்பலம். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். ஓங்கும் ஒரு விடம் உண்டு, அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரையாய் தழங்கும் அருவி வீங்கும் சுனை புனல் வீழ்ந்து அன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. கொலு அலைவேல் அண்ணல் நிலைமை கேட்டு கொலை வேற்கண்ணி
குறை நயந்தது. இதில் ஏதாவது புரியாத வார்த்தை இருக்குதுங்களா? ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரையாய் தழங்கும் அருவி வீங்கும் சுனைப்புணல் வீழ்ந்து அன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே அப்படின்றாரு மாணிக்க வாசகர். 12 குறை நேர்ந்தமை கூறல். ஏனர் பசுங்கதிர் என்றூழ்க்கு அழிய எழிலி உண்ணி காண குறவர்கள் கம்பலை செய்யும் வம்பார் சிலம்பா யான் இற்றை யாமத்து நின் அருள்மேல் நிற்கலுற்று சென்றேன் தேனக்க கொன்றையன் தில்லை ஊரார் செல்லும் செல்லல்களே. கொலு குறை நயந்தனன் நெறி குழலி என எரிவேல் அன்னர்க்கு அறிய உரைத்தது. 13 வரவு உணர்ந்துரைத்தல். முன்னம் ஒருவர் இரும்பொழில் மூன்றற்கு முற்றம் இற்றால் பின்னும் ஒருவர் சிற்றம்பலத்தார் தரும் பேரருள் போல் துண்ணும் ஓர் இன்பம் என் தோகை தன் தோகைக்கு சொல்லுவ போல் மண்ணும் அரவத்தாய் துயில் பேரும் மயிலினமே. கொலு வளமயில் எடுப்ப இளமயிர் பாங்கி செருவேல் அண்ணல் வரவு உரைத்தது. எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாருங்க. ஏனர் பசுங்கதிர் என்றூழ்க்கு அழிய எழிலி உண்ணி காண குறவர்கள் கம்பலை செய்யும் வம்பார் சிலம்பா யான் இற்ற யாமத்து நின் அருள்மேல் நிழல்களுற்று சென்றேன் நிற்கலுற்று சென்றேன் தேனக்க கொன்றையன் தில்லை ஊரார் செல்லும் செல்லல்களே. முன்னம் ஒருவர் இரும்பொழில் மூன்றற்கு முற்றும் இற்றால் பின்னும் ஒருவர் சிற்றம்பலத்தார் தரும் பேரருள் போல் துண்ணும் ஓர் இன்பம் என் தோகை தன் தோகைக்கு சொல்லுவ போல் மண்ணும் அரவத்தாய் துயில் பெரும் மயிலினமே. அழகான வரிகள், அருமையான பாடல்கள். எங்கள் அப்பனாண்ட எடுத்துன்னு போய் பாடுங்க. ஒரு பாட்டை எடுத்துன்னு போய் பாடுங்க. இது திருக்கோவையார்ப்பா அப்படின்னு சொல்லி பாடுங்க. சும்மா அப்படி காது குளிர கேட்டு என்னம்மா ஓணும் உனக்கு, உன் குறை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளை கொடுத்து வழி அனுப்புவார். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி.